ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஸ்லே தி காட் அப்படின்ற ஒரு ஓவர் பவர்ட் அண்ட் ஃபுல் பேக் ஆக்ஷன் உள்ள ஒரு அனிமே பத்தா பார்க்க போறோம். இந்த அனிமையோட ஆன்லைன் ஸ்டோரி என்னங்கிறத நான் சொல்றேன். ஒரு நாள் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கடவுளோட சக்தி கிடைக்க அந்த சக்தியால அவன் பார்வை இழந்து போறான். அதனால அவன் சின்ன வயசுல பல கஷ்டங்கள் படுறான். ஆனா ஒரு நாள் ஒரு மான்ஸ்டர் சந்திக்க அவனோட வாழ்க்கையை மாய சக்திகள் நிறைந்தா மாறிடுச்சு. அவனுக்குள்ள இருக்க சக்திகள் வெளியே வந்து அவன் நைட் வாட்சஸ் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ள போறான். அவங்களோட குறிக்கோள் இந்த உலகத்துல இருக்க தீய சக்தி கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறது தான். இந்த கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல இன்னைக்கு வானம் ரொம்ப கிளியரா இருக்கும், நிலவு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதனால எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்ல இதை கேட்டு ஒரு சின்ன பையனுமே அவன் ரூஃப் மேல ஏறி அந்த நிலவை பார்க்க ட்ரை பண்றான். அவனுமே தன் கையில இருக்க டெலிஸ்கோப் வச்சுக்கிட்டு அந்த நிலவை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க திடீர்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடவுள் இருக்கிறத பாக்குறான். அப்போ அந்த கடவுளை கண்ணு திறக்க அந்த சக்தி இந்த பையனுக்குள்ள போகுது. அந்த அளவுக்கு சக்தி இவனுக்குள்ள போனதால அவனால இப்ப கண்ணையே திறக்க முடியல. இப்போ பல வருஷங்களை கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே அவனால கண்ணை திறக்க முடியல. அதனால அவனுமே அவன் கண்ணை சுத்தி துணியை கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனுமே கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க இதை பார்த்து மத்தவங்களும் இவனுக்கு கண்ணு தெரியாது, எப்படி நிக்கிறான் பாரு, அந்த குச்சி எப்படி யூஸ் பண்ற பாரு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணுமே அண்ணா இந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோமே அவ தலையை தடை விட்டுட்டு அவ கையை பிடிச்சிட்டு இவன் கூட்டிட்டு போறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவனால இப்போ வரைக்குமே கண்ணை திறக்க முடியல. ஆனாலுமே அவனை சுத்தி என்ன இருக்குங்கிறது இவனுக்கு தெரியுது. இதை பார்த்து அங்க இருக்க மக்களும் ஷாக் ஆக இப்ப அவனுமே அவனோட ஏரியாக்குள்ள போவ அங்க இருக்க ஒரு கடைக்காரரும் அவனா வீட்டு மேல ஏறி ஏதோ ஏஞ்சல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு புழுவிட்டு இருக்கான். அவன் அப்ப கீழே விழுந்து அவன் தலையில அடிபட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு மண்டை கழண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தனும் ஆமா நான் கேள்விப்பட்டேன், அவ சின்ன வயசுல இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தானாமே. இதே மாதிரி அவனும் அவன் ஏரியாவை கடந்து போவ அங்க இருக்க மக்கள்லாம் இவன் நிஜமா நினைச்சிட்டு இருக்கான் போல. இவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, ரொம்ப பாவம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவனும் போய்கிட்டு இருக்க அங்க இருக்க மீன்களுமே அவனோட ஆண்டோட தான் வந்துகிட்டு இருக்கான். இவனை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குன்னு அந்த மீனும் கூட பேசிட்டு இருக்குங்க. ஆமா அவனோட பேரு லிங்ஷே தான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளோட ஹீரோட பேரு லிங்ஷேன்னு தெரிய வருது. ஒரு வழியா லிங்ஷே அதாச்சும் நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு போவ அவனோட தம்பியும் கூப்பிட இவனுமே அங்க போறான். அவனோட ஆண்டுமே எதுக்காக இவ்வளவு வாங்கிட்டு வந்த, அந்த காசை உன் காலேஜ் போறதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல அவனோட தம்பியுமே வந்துட்டு என்னன்னா இது உனக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் அவங்க கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆண்டுமே உன்னோட டாக்டர் உன்னோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமா இருக்காரு, போய் பாரு அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த ரூம்ல போறான். நம்ம ஹீரோவும் என்ன எப்பயும் பாக்குற டாக்டரான் எங்க போனார் அப்படின்னு கேட்க அந்த டாக்டரும் அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, இப்போதைக்கு நான் உன்னை பாத்துப்பேன், உன்னோட கண்களால பார்க்க முடியும் தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் பார்க்க முடியும், ஆனா எனக்கு லைட் அலர்ஜி, அதனால தான் கண்ணில் துணி கட்டியிருக்கேன். அந்த டாக்டரும் சரி இந்த ஃபார்ம்ல இருக்க எல்லா கேள்விக்கு நீ பதில் சொல்லி நான் ஃபில்அப் பண்ணிட்டேன்னா நீ திருப்பி உன்னோட ஸ்கூலுக்கு போலாம். அந்த டாக்டர் கேள்வி மேல கேள்வியா உனக்கு தலைவலிக்குதா, உனக்கு ஏதாச்சும் மறதி இருக்கா, உன் கண்ணுக்கு ஏதாச்சும் மாயமா தெரியுதா அப்படின்னு கேட்க நம்ம இரவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அவனுமே இப்ப மனசுல ஒன்று நினைச்சு பாக்குறான். இந்த உலகம் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகால ஒரு வித்தியாசமான புகைமூட்டம் வந்துச்சு. அது வந்த அப்புறம் இந்த உலகம் ஃபுல்லாவே பரப்ப ஆரம்பிச்சது. அது ஆக்கிரமிச்ச ஒரு நாடுல இருந்தும் என்னாச்சு என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த மாதிரி புகைமூட்டம் பரவுறது ஒரு நாள் ஸ்டாப் ஆச்சு. அது இப்போ டாக்ஸியா பார்டர்ல அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. இன்னைக்கு இந்த உலகத்திலே மனுஷங்க வாழ்ற ஒரே இடம் இந்த டாக்ஸியா மட்டும்தான். ஆனா இந்த மாதிரி ஆபத்தான வித்தியாசமான விஷயம் நடந்த அப்புறமே இந்த விஷயத்த மக்கள் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்காக்கிட்டாங்க. எதுக்காக அந்த புகைமூட்டம் வந்துச்சு, எதுக்காக இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சுட்டு இந்த இடத்த மட்டும் விட்டு வச்சது, இப்ப இருக்க மக்களுக்கு அதுக்கான பதில் தெரியல. எல்லாருமே அந்த மறந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் சின்ன வயசுல அந்த கடவுளை பார்த்த அப்புறம் அவனால கண்ணு திறக்க முடியல. அவனும் நான் ஏஞ்சல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவனையுமே இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. எங்க இருக்க மக்களுக்கு வித்தியாசமான விஷயத்த நார்மலாக்க ஆசைப்பட்டாங்க. அதே டைம் அந்த உண்மையை வெளியே சொல்ல வந்தா அவங்களையுமே பைத்தியக்காரன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த டாக்டரும் ஏதாச்சும் வித்தியாசமா பார்த்தே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோமே எது ஒரு 6 விங்ஸ் உள்ள ஒரு ஏஞ்சல பார்த்தேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க அந்த டாக்டரும் சரி இப்பயுமே நம்ம உலகத்துல கடவுள் இருக்காங்கிறத நீ நம்புறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் இல்ல என் தலையில அடிபட்டதுனால நான் அப்படி பேசுறேன். இப்போ அந்த டாக்டரும் அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கேள்வி கேட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டாரு. இப்போ அந்த பாக்ஸ்ல இல்லாத ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரும் இந்த உலகத்துல கட்டுக்கதையில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் இருக்காங்கிறத நீ நம்புறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் என்னது மான்ஸ்டர்ஸா, அந்த புகைமூட்டம் வந்த அப்புறம் இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இன்சிடென்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அந்த ரிப்போர்ட் எல்லாம் வரது கம்மியாவ அது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்குங்கிறது சாலிடான எவிடன்ஸ் யார்கிட்டயுமே இல்ல. லிங்ஷே அதாச்சும் நம்ம ஹீரோவும் இப்படியே சொல்லிட்டு இருக்க அதே டைம் இன்னொரு இடத்துல ஒரு மான்ஸ்டர்ஸ் ஒருத்தர் தாக்க அப்படி தாக்குற மான்ஸ்டர்ஸ ஒருத்தி அழிக்கிறா. அவளுமே அந்த சைடு இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு என் சைடு நான் பாத்துட்டேன் உங்க சைடு நீங்க பாத்துக்கோங்க சொல்ல பார்த்தா அவள மாதிரியே நிறைய பேரும் மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க அழிக்கிறவங்க கிட்ட விதவிதமான பவர்ஸ் இருக்கு. அதை வச்சுட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் ஈஸியாவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் நிறைய பேரும் அவங்களோட சக்தியை நிறைய வெப்பன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பண்ணும் எனக்கு என்னமோ இங்க இருக்க ஏதாச்சும் கோஸ்ட் பேஸ் மான்ஸ்டர்ஸ் வெளியே போச்சான்னு சந்தேகம்
சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்க, இது கேட்டுட்டு இருக்க வரும், இங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸோட சிக்னலே நான் பாத்துட்டேன், அதனால உனக்கு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. லவ் ஷவ் உன் சைடு எப்படி இருக்குன்னு கேட்க, அவனுமே அதுவா ரொம்ப பிரமாதமா இருக்கு, நான் இதுங்க கூட ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டர்ஸை துரத்திட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு சைடு மான்ஸ்டர்ஸ் அழிக்க அங்க இருக்கிறவங்களுமே ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அங்க இருக்க மனுஷங்களுக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இல்லைங்கிறத மறக்க வைக்கிறாங்க. அந்த கூடத்தோட இடம் லவ் ஷவ் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதனால ஒரு பேரியரை போடு அப்படின்னு சொல்ல, லவ் ஷவுமே ஆமா போய்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த கொடி சாத்தது மட்டும் என் கையில கிடைச்சது, அதுங்களை அழிச்சிட்டு நான் அந்த பேரியரை போடுற அப்படின்றாரு. இப்போ ஒரு குரல் கேக்குது, அங்க இருக்க பொண்ணுமே லவ் ஷவ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, லவ் ஷவுமே எனக்கு தாக்கல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங்ல அங்க மான்ஸ்டர்ஸை போட்டி போட்ட பொண்ணுமே இங்க வந்து அந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியாவே அடிச்சிடுறா. இப்போ அவ தாக்குன அட்டாக்ல ஒரு மான்ஸ்டரை தப்பிச்சு போவ, இதை பார்த்து லவ் ஷவும் நான் அடிக்கிற சொல்லிட்டு சந்தோஷப்பட, ஆனா அந்த பொண்ணுமே அந்த மான்ஸ்டரையும் விடாம தாக்கிடுறா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த டாக்டருமே கிளம்ப, அவருமே அதே டைம் யார்கிட்டயோ இது ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க அவனோட ஆண்ட்டுமே என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாரு, நாளைக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க, லிங்ஷேவும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆண்ட், என்னோட கண்ணும் என்னோட பிரெயினும் நல்லா தான் இருக்கு. அவனோட ஆண்ட்டும் நான் எப்படி கவலைப்படமா இருப்பேன், இவ்வளவு வருஷத்துக்கு நீ ஸ்கூலுக்கே போனது கிடையாது, ஒருவேளை உன்னோட ஸ்கூல் உனக்கு பிடிக்காம போனா, அதுவும் இல்லாம உன்னோட கிளாஸ்மேட்ஸ் உன்னை புள்ளி பண்ண நீ என்ன பண்ணுவ, அவனோட தம்பியும் கவலைப்படாதீங்க அண்ணா நான் அவங்க கூட வர அப்படின்னு சொல்ல, நம்ம இரவும் நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன், என்ன நம்புங்க, நாளையில இருந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு அடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இரவும் அவனோட ரூமுக்கு வந்துட்டு, சாரி ஆண்ட், சாரி ஆஜின், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்னோட கண்ணு இன்னுமே சரியாவல, இவ்வளவு வருஷத்துல நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனா இவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணாலும் என்னோட கண்ணை என்னால திறக்க முடியல, இந்த உலகத்தை பத்தி எனக்கு நிறையவே கேள்விகள் இருக்கு, இதுக்காக அந்த கடவுள் என் கண்ணை இந்த மாதிரி ஆக்கணும், அதுவும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெர்செப்ஷன் எபிலிட்டி எனக்கு கிடைச்சது, என்னோட கண்களை நான் மூடிட்டு இருந்தாலுமே எனக்கு சுத்தி இருக்க விஷயங்களை என்னால பார்க்க முடிஞ்சது, எனக்கு வந்து டாக்டர் எதுக்காக அந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்கணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கனவுகள் வர ஆரம்பிச்சது, அந்த கனவுல எல்லா இடமுமே புகமூட்டமா இருக்கு, அந்த புகமூட்டம் நடுவுல ஒரு வித்தியாசமான பில்டிங்க நான் எப்பவுமே பார்ப்பேன், அந்த பில்டிங்கோட பேரு கடவுளுக்கான மென்டல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு, அவனு மனசுக்குள்ள நான் பார்த்த அந்த கடவுள் இங்க இருப்பாருன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த கதவை தட்டுறான். இந்த 5 வருஷங்களா இதே கனவு தான் எனக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு, இந்த 5 வருஷத்துல இந்த கதவை நான் தட்டினது கிடையாது, ஆனா எனக்கான பதிலாம் இந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கதவை நான் எப்படியாச்சும் தட்டி திறந்தாகணும். இப்போ அடுத்த நாள் தொடங்க அவனுமே ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் இவன் யாரு, இவனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லின்சியும் அவன் கிளாஸுக்கு போவ, அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் அந்த கிளாஸோட லீடர், அப்புறம் இவன் தான் லின்ஃபே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து லின்சியும் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உன்னோட ஆண்டி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. பிளாஷ்பேக்ல இவங்க சொன்ன மாதிரி அவனோட ஆண்ட்டுமே முட்டையை ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டு லிங்ஷிக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவன் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்றான். இதை நினைச்சு லிங்ஷையும் ஆண்ட் நாங்க கண்டிப்பா நல்லா படிப்பேன், அதே டைம் எனக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் இதுக்கு நன்றி கடனா உங்களை நான் நல்லா பாத்துப்பேன். இப்போ அவனுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, அந்த கிளாஸ்லயுமே அந்த ஃபாக பத்தி தான் நடத்திட்டு இருக்காங்க. அவனுமே மனசுக்குள்ள கண்டிப்பா என்னோட வாழ்க்கை நல்லா மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ்ல முடிச்சு லிங்ஷையும் வீட்டுக்கு போவா, அவன் கூடவே மத்த ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. லிங்ஷையும் நானே தனியா போய்ப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுமே லிங்ஷே உன்னை நாங்க பாத்துப்போம்னு சொல்லிட்டு உங்க ஆண்டுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், அதனால கண்டிப்பா உன்னை நான் நல்லாவே பாத்துப்போம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து லிங்ஷையும் மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு மென்டல் மாதிரி எல்லாரும் நடத்தினாங்க, ஆனா இப்போ இந்த மாதிரி நடத்துறப்ப எனக்கு என்னன்னு தெரியல. அவன் பக்கத்துல இருக்கிறவனும் நம்ம ஸ்கூல்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவனுதான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் என்னோட வீடு இந்த சைடு நான் அப்படி போறேன்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு சந்து உள்ள போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுமே ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல்லிங் அடிக்கல அப்படின்னு கேட்க, இதை கேட்ட அவனும் ஆமா ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்ல, இப்போ அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாகுது, திரும்பி அந்த சந்துக்குள்ள பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அவங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயம் அந்த மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ண குரூப்புக்கு தெரிய வர, அங்க இருக்கிறவருமே லவ் ஷவ் நீ இருக்க ஏரியாக்கு பக்கத்துல தான் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, எப்படி நமக்கு தெரியாம அந்த இடத்துக்கு போனாலும் தெரியல, நீ உடனே அங்க போய் ஒரு பேரியரை செட் பண்ண அப்படின்னு சொல்ல, அதே டைம் இந்த சைடு பார்த்தா அந்த சைடு போன ஸ்டூடெண்ட்டுமே ஓடி வந்துட்டு இந்த கண்ணு தெரியாத விட்டுட்டு நம்ம ஓடி போலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில லிங்ஷேவும் அந்த பொண்ணு மட்டும் இருக்க, அந்த பொண்ணு அந்த மான்ஸ்டர் தாக்க வர லிங்ஷேவும் முன்னாடி வந்துட்டு நீங்க தப்பிச்சிடுன்னு சொல்ல, அந்த பொண்ணுமே அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்போ லிங்ஷேவும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லிங்ஷேவும் தப்பிச்சு போவ, முன்னாடியும் மான்ஸ்டர் இருக்கு, இப்ப பின்னாடியும் மான்ஸ்டர் இருக்கு. அதே டைம் இந்த சைடு லவ் ஷோவுமே அந்த ஏரியா சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்றான். அந்த பேரியர் தாண்டி மனுஷங்களால மட்டும்தான் வெளியே வர முடியுது, அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸால வெளியே வர முடியல. அதே டைம் அந்த மான்ஸ்டர்ஸ் ஹண்டர்ஸுமே அங்க வந்துட்டாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா லிங்ஷேவை அந்த மான்ஸ்டர்ஸ் அடிச்சுட்டு இருக்கு. அவனும் எப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ள சின்ன வயசுல அந்த நிலவால என் கண்ணை பறி கொடுத்தேன், அங்க மக்கள் கிட்ட இந்த கதையை சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரச்சனை தாண்டி இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே உள்ள போனேன், ஒரு புது வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் நடுவுல நான் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி அவனுமே அந்த மான்ஸ்டர்ஸ் சமாளிச்சுக்கிட்டு இருக்க, அவனோட கண் கட்டுமே அவுக்குது. அவனும் அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்க அழிக்க அவன் மனசுக்குள்ள அந்த கேட்டு கதவை தட்டம் தானியா மோதிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவனை சுத்து போட அவனுமே
அவனுமே மனசுக்குள்ள அந்த கேட்டை உடச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியே போக அவன் மனசுக்குள்ள அந்த கதவும் திறக்க பார்த்தா நிலவுல இருந்து யாரோ ஒருத்தர் பூமியை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அவனுக்குள்ள இருக்க சக்தியுமே வெளியே வருது. இத பத்தி லவ்ஷோவுமே என்னது சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்காரு. மத்த ஹண்டர்ஸுமே இதை பார்த்துட்டு ஏதாச்சும் பெரிய மான்ஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவளுமே இல்ல, இதுல இருந்து வர எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுவும் இல்லாம அங்க இருந்து வருது ஒரு புனிதமான பவர். அவங்கள கைட் பண்றவருமே ஆமா இது ஒரு ஃபோர்பிடன் பவர் கிடையாது, இது ஒரு கடவுளோட பவர், அதுவும் குறிப்பா இது ரொம்ப புனிதமான ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த உலகம் உருவாரப்ப வந்த பவர். இது காட் கோட் 003 ஏஞ்சல் கிங் மைக்கேல், அந்த கடவுளோட டிவைன் ஏஜென்ட் தான் அங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தா லின்சே வழக்கண்ண திறக்க முடியுது. அதே டைம் அவன் மனசுக்குள்ள திறக்கப்பட்ட பில்டிங் உள்ள போறான். அங்க பார்த்தா 6 கதவுகள் அங்க இருக்கு. இதை பார்த்து முதல்ல அந்த மான்ஸ்டர் பயப்பட அந்த மான்ஸ்டர் திருப்பி தாக்க வர இவனுக்கு எல்லாமே ஸ்லோவா தெரிய ஆரம்பிக்குது. லின்சேவோ அந்த மான்ஸ்டர்ஸை இப்போ ஈஸியாவே அழிச்சிடுறான். இப்போ டைட்டில போட இந்த சீரிஸோட பேர் தான் ஸ்லே தி காட். லின்சேவோ அவனுக்கு கிடைக்கப்பட்ட புது பவர்ஸ் வச்சுக்கிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கான். இப்படியே அவன் மிச்சம் இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிக்க போகலான்னு போக பார்த்தா அவனுக்கு முன்னாடி அந்த லவ் ஷோ வந்து அங்க இருக்க மிச்ச மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறாரு. முதல்ல காமெடி பேசி நினைச்ச கேரக்டர் இப்போ செம்ம கூலா அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறாரு. அவருமே லின்சே கிட்ட இப்ப எப்படி நான் ரொம்ப கூலா அழிச்சல அப்படின்னு சொல்ல அவனுமே ஆமா ஆமா ரொம்ப கூல் தான் அப்படின்றான். அவரும் நான் எப்பவுமே அப்படித்தான், நீங்க என்ன மாதிரி கூலா இருக்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க அவனுமே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஆக்ஷனோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இருக்கிற ஒரு கதை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.